விக்னேஷ் சொல்லுங்க சாஸ்தம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் ஒரு புதுமையான ரெசிபி பண்ணுறேன். சூப்பர். ஆனால் என்ன ரெசிபி பண்ணுங்க எனக்கு இப்பயும் ஐடியா இல்லை. ஏன்னா நான் உங்கள் கிச்சனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்தேன். அந்த ரவுண்டை வச்சு பார்க்குற இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்தீங்கல்ல, எல்லாம் கொஞ்சம் வெம்பி இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல கூட சொல்லிட்டு இருந்தீங்களே. அந்த வெம்பி போன சக்கரவள்ளி கிழங்கு எல்லாம் ஒரே ஒரு விசில் வேக வச்சு உடனே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. வெம்பி போனதே வேணும்னு நினைக்கல. ஏன் வேஸ்ட் பண்ணுவோம்? எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, என்னோட பாலிசி. சூப்பர். வாயில போட்டு பார்த்தா கசக்கிச்சு தான் சாப்பிடக்கூடாது, பாக்கி எல்லாம் சாப்பிடலாம். அதனால வீணா இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இருக்க இடம்லாம் தெரிஞ்சுச்சா? எடுத்துட்டீங்களா? இதோ இந்த கதவு தகுந்தோட இருக்கேன். எல்லாம் எடுத்தோன்னா கையில வைக்கிற மாதிரி தானே வச்சிருக்கீங்க. நான் ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால எனக்கு இங்க தலையெல்லாம் இடிக்குது. அதனால நான் என்ன பண்ணேன், ஸ்டூல போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டேன். அப்பதான் எனக்கு அடுப்பையும் பார்க்கலாம், என் தலையும் இங்கேயும் இடிக்காது. இப்ப என்ன பண்ணி பூண்டை வறுத்துட்டு இருக்கேன், நல்லா கோல்டன் ப்ரௌனா. எல்லாமே சிம்ல, கொஞ்சம் கடலை விட்டுருக்கேன், 2 ஜீரகம் போட்டிருக்கேன், நல்லா சிம்ல வறுக்கிறேன். வறுத்ததுக்கு அப்புறம் இதில் நான் அப்படியே வந்து வெங்காயம் சேர்த்துக்க போறேன். தக்காளி பழம்னா எப்பவுமே ஃபைனலில் தான், அது இன்னும் யோசிக்கல எதுக்கு தக்காளி வெட்டுன்னு தெரியல. சரி முதல்ல இதை வெட்டினதை வச்சு என்ன பண்ணுவோம், அப்புறம் இல்லாததுக்கெல்லாம் வழி யோசிப்போம். கண்டிப்பாக இதனால நான் சாலடுக்கு யூஸ் பண்ணிடுவேன். இப்போ வச்சு சாலட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய மல்டிபிள் ஐடியாஸ் உள்ளுக்குள்ளே ஓடுது, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னுட்டு. இப்போ பாருங்க வெங்காயம் வதங்கிட்டே இருக்கு. இப்போ எல்லாரும் சோயா சாஸ் போடுவாங்க, தக்காளி கெச்சப்பை போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. நான் என்கிட்ட அதெல்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் நான் அதை போடவும் போடுறது இல்லை, ஏன்னா அது எல்லாமே கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் இருக்கும். அதனால எனக்கு தெரிந்த சோயா சாஸ் வந்து அடுப்பை அணைச்சிட்டு ஒரு ஸ்பூன் தேனை ஊற்றினா இனிப்பா போயிடும். தக்காளி பழத்தை வேணும்னா புளிப்பா போயிடும். அதெல்லாம் ராவா போட்டுப்போம். அதுல ஏற்கனவே அந்த காரத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்கேன் அந்த சக்கரவள்ளி கிழங்கு. இப்ப சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு கட் பண்ணிட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு உப்பு மிளகாத்தூள் போட்டு அப்படியே மேலாப்பில் மிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான், மேலாப்பில் மிக்ஸ் பண்ணதான் இப்படி இருக்கு. அதையே எடுத்து சாப்பிட்டு இருக்கலாம் நாளைக்கு ஃபுல்லா. அப்படியே காலி ஆயிடும் உங்களுக்கு ரெசிபிக்கே இல்லாம. சூப்பரா இருக்கு. ஆமா நல்லா இருக்கும். இதுல நம்ம இன்னைக்கு நான் இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கேன். வேணா அவங்க இஞ்சி சேர்த்து வைக்கலாம். இஞ்சி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று எனக்கு எதுவுமே கிடையாது. இதுதான் இந்த ரெசிபிக்கு இதுதான் போடணும்லாம் கிடையாது. எதுதான் இருக்கோ அதுதான் ரெசிபி. இப்போ அடுத்து என்ன போட போறீங்க? வதக்கினதுக்கு அப்புறமா வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி வேணும் யோசிச்சேன், அப்புறம் வேண்டான்னு நானே 3 நாள் டப்பா இருக்கு, எது இருக்குன்னு தெரியாது. உங்களுடைய சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகை காரப்பொடி இருக்கு, அது காரமா இருக்கு. அது பக்கத்துல கொஞ்சம் காஷ்மீர் மிளகா பொடி இருக்கு, அது கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு. அதனால இந்த காரத்துல கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு, ரொம்ப காரம் நான் சாப்பிட மாட்டேன், அதனால அதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளா தான் வறுப்பேன். பக்கத்துலேயே இருந்து அதோட பேசிட்டு வெங்காயமே நல்லா வதங்கி வாயா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்தேன். அது நல்லா இருக்கும். என்ன போட போறேன்னே தெரியலன்னு சொல்றீங்க, ஆனா சூப்பரா செஞ்சு அசத்திடுறீங்க ஃபைனலா. அதுதான் எனக்கும் தெரியாது. எல்லாரும் கேட்பாங்க என்ன சமைக்க போறீங்கன்னு. இதுதான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை நம்ம செஞ்சுருவோம். நாளைக்கு வந்து எனக்கு அங்கே ரசம் செஞ்சு கொடுத்துருங்க, சாம்பார் செஞ்சுருங்க, அவியல் பொரியல் பர்பூசலி ஊசலி எல்லாம் சொன்னாங்கன்னா செஞ்சிருவேன். சொல்லலன்னு வச்சுக்கோங்க, நான் பண்றதுதான் ரெசிபி. இந்த ரெசிபிக்கு தேவையான காரப்பொடி நம்ம சேர்த்துக்கலாம். நான் தான் காரத்துக்கே வந்து காரம் இருக்கான்னு பார்ப்பேன், அப்படி காரப்பொடி கம்மியாக சாப்பிடுவேன். அதனால கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் நான், தொழியோண்டு. ஏன்னா நம்ம போட்டுக்கிற அளவும் ரொம்ப முக்கியம் இல்லை. பேருக்கு கொஞ்சமாக தான் போட்டிருக்கீங்க, அதனால் பேருக்காகவே இருக்கட்டும். அது இதில் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஏற்கனவே, இதில் போட்டிருக்கேன். அதனால் வந்து இந்த மிளகா அப்படி போடுறேன். அவ்வளோதான். இதையும் சேர்த்து ஒரு வறுத்துப்போம். நல்லா வாசனை, கலரு. உங்கள் மிளகாத்தூள் நல்ல கலராக இருக்குது. தேங்க்யூ விக்னேஷ். எங்கள் ஆஃபீஸ்லாம் போய் பார்த்தீங்களா? ஆஃபீஸ் போய் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. சிவி அக்கா கூட்டிட்டு போனாங்க, அங்க ஒர்க் பண்ற 3 பேரையும் பார்த்தேன். ஒருத்தங்களோட மட்டும் பேசினேன். 2 பேரும் ரொம்ப பரபரப்பா வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் பரபரப்போட. ஒருத்தவங்க வரல இன்னைக்கு. ஆமா, ஒருத்தவங்க ஆப்சென்ட். சத்யா தான். நம்ம சத்யா மேடமா? ரைட்டு. எல்லாமே இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது உங்க ஆஃபீஸ். ரொம்ப பராமரிப்பு சுத்தமா இருந்தது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எவசூலர் பாத்திரம் வச்சிருக்கீங்க. பிளாஸ்டிக் கிளிஸ்டிக்னு இல்லாம இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ விக்னேஷ், உங்களோட ஃபீட்பேக். ஆமா, எனக்கு ரொம்ப உங்களோட நேரில் பார்க்கணுன்றத, உங்களை தான் நேரில் பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப் மூலியமா. உங்களை நேர்லையும் பார்த்துட்டு அப்படியே உங்களோட கடையிலையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்றது தான் வந்தேன். சூப்பர் விக்னேஷ், தேங்க்யூ. நல்லா இருக்கு கடை.
உங்க ப்ராடக்ட்ஸ் மாதிரி உங்க கடையும் சூப்பரா இருக்கு. எங்க பொண்ணு கடை. உங்க பொண்ணோட கடை தான். ஆனா உங்க பேர்ல தானே இருக்கு. கண்டிப்பா. அப்பதான் உங்க கடை தான் சொல்லுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அவதான் விக்னேஷ். ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர். சரி, இப்ப தக்காளி பழம் சேர்க்கலாமா யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப வேண்டான்னு தோணுது. தக்காளி பழத்தை அப்புறமா எதுக்காக யூஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போடுவேன் இந்த ரெசிபிக்கு எண்டு. ஓகே, ஃபைனல் டச். சரி, இப்போ நம்ம இது பண்ணிருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்துக்கிறேன். எல்லாரும் சிம்ல வச்சு வறுப்பாங்க, ஹைல வச்சு வறுப்பாங்க. எனக்கு ஹைல வச்சா அந்த பாத்திரம் தீஞ்சு போய் அதை தேக்கிறதுக்கே 2 நாள் ஆயிடும் போல இருக்கு. அதுக்கப்புறம் அதனால சிம்ல வச்சு வறுத்தா அந்த வாசனையும் நல்லா இருக்கும். அது அல்ல நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான், இதை போட்டு ஒரு வறுத்துட்டு அதில் இருக்க ஆயிலெலாம் எப்படி எடுத்தீங்க விக்னேஷ்? ஒன்றும் பண்ணல, இதில் தானே வடிகட்டினேன், சக்கரை வடிக்கிறாங்க. ஆமாம். எதுக்கு அப்புறம் அக்கா சொன்னாங்க சிபிஎக்கா வேணா எண்ணெய் வடிக்கிறது இது தரவான்னு. அது எதுக்கு நான் அதை பார்த்தா வைப்பான்னு ஏற்கனவே பார்த்து பேஸ்ட் வச்சு போதும்னு ஆகுறது. அதனால இதுலேயே போட்டுக்கிட்டாச்சு. இதில் எண்ணெய் இல்லைனாலும் ஒரு வீக் தேக்க தானே போகிறோம். சரியா போச்சு. அப்புறம் இப்போ வந்து 2 இன்க்ரீடியன்ஸ் சொன்னேன் இல்லையா, அதாவது இப்போ இது ஆயிடுச்சு போதும். இப்போ நான் அடுப்பை அணைச்சிடுறேன், இந்த சூட்லேயே இருக்கட்டும். இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேன், கொஞ்சம் வெள்ளை எள்ளு வேணுமா, அதை பின்னாடியே இருக்கேன், அது தெரியும் எனக்கு. அப்புறம் அந்த கொத்தமல்லி வாஷ் பண்ணி எது மிக்சிங் போட்டுட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சூப்பர். தேன் சேர்க்கணும். பிடிக்கிறேன். ரமணியம்மா ஒரு தேன் சொன்னாங்க, தேன் இதுதான் நினைக்கிறேன். ஆமாம், அதான் நான் தான் வாங்கி கொடுத்தேன். ரமணி சொன்னாங்க எல்லா கதையும் நான் அறிவேன். சரி, வேறு சொன்னேன் எனக்கு எதுனாலும் திருப்பாக இருந்தால் பிடிக்கும்னுட்டு. நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டீங்க. ஒரு டேபிள் ஸ்பூனே ஊற்றிக்கிட்டேன். விக்னேஷ், இப்போ எள்ளு வேணுமா? நானே எடுத்துக்கிறேன். சமையல் கட்டில் இருக்கும்போது இதெல்லாம் என்ன தெரியாமல் இருக்க போகுது. சூப்பர். சரசம்மா சமையல் ரூம்ல விக்னேஷ்க்கு எல்லாமே அத்துப்படி. அப்படி கூட வச்சுக்கலாம், ரொம்ப வேண்டாம். தொழியோன்னு தூவோம் போதும். வெள்ளை எள்ளு மட்டும். ஆமாம், வெள்ளை எள்ளு மட்டும் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சிங் போட்டுருவோம். இதை கொஞ்சம் மல்லி இலை வாஷ் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தூவிட்டேன்னா நான் இப்போ பண்ணியிருக்கிற இந்த ஹனி சில்லி ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி. சூப்பர், பேர் வச்சாச்சு. ஹனி சில்லி ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி. இப்போ இந்த ஹனி சில்லி ஸ்வீட் பொட்டேட்டோவை அப்படியே சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது. அதனால இதுக்கு ஏற்ற காய்கறி ரெடி பண்ணி ஒரு சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதோட இதை போட்டுக்கிட்டு அது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அரைச்சி ஊற்றி அதுதான் ஐடியா பண்ணலான்னு இருக்கேன். ஒன்று பன்னீர் போடலாமா இல்லை முந்திரி பருப்பு ஊற வைக்கலாமான்னு இன்னும் ஐடியா. பன்னீர் இருக்கு வீட்டில் இருக்கு. பன்னீர் இருக்குன்னா அதை கொடுத்துருங்க. முந்திரி பருப்பு ஊற வச்சா அது ஒரு டேஸ்ட்டு. பொங்க வெந்நீரில் முந்திரி பருப்பு ஊற வச்சுக்கணும், அதை நல்லா அரைக்கணும். அது வேணும் ஒன்று கார்லிக், இன்னொன்று பூண்டு, 2 மிளகு, அப்புறம் கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரதுக்கு துளியோண்டு ஓமம் போட்டு தெரியவே கூடாது. துளியோண்டு ஓமத்தை அப்படியே திரிச்சு போடணும். போட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிட்டு இந்த ஓம வாசனையும் தெரியாது. சூப்பர். லேசாக ஒரு ஆரிகனோ ஃப்ளேவர் வரும் அந்த ஓமத்துக்கு. அப்படியே போட்டு அப்படியே அரைச்சி எல்லாம் பண்ணி கொடுங்க, நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சரிங்க, எப்படி இருக்குன்னு ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் இருக்கு. ஓகே, அதையே போட்டுக்கலாம். சரியா, அவ்வளோதான். இது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு காரக்கறி மாதிரி இருக்கா? காரக்கறி இனிப்பு காரக்கறி. சூப்பர். ரொம்ப தேன் ஊற்றல பாருங்க, அப்படியே மொழிகிட்டு இருக்கும் சில இடத்துல தேன். அப்படியே கோட்டிங் போட்டதே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கணும். சக்கரை வள்ளிக்கிழங்குன்னே சொல்ல முடியாது விக்னேஷ். உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கா? சூப்பராக பண்ணிட்டீங்க, உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. ரைட்டு விக்னேஷ், சொல்லுங்க சரசம்மா. கேரட்டை துருவீங்க முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சா அடுத்து பப்பாளி என்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க. பப்பாளி பழத்தையா? பப்பாளி பழம் இது அரங்கா செங்கா. ஆமாம், நீங்கள் இதை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டீங்க, இதை வெட்டுறீங்கன்னு கேட்டீங்களே. ஆமாம், இதோ இப்படி தான். சூப்பர், துருவன மாதிரி பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமாம், இது பண்ணலாம், இது ஈஸி தான். இந்த மாதிரி சும்மா இப்படி சும்மா தட்டணும். இப்படி தட்டணும். இதுமாதிரி தட்டினா சீக்கிரமாக அதை பண்ணிடலாம். இதுதான் ஈஸியஸ்ட் வே. இதை நம்ம உட்காந்து அதை வெட்டி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம இப்படி சக்க 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 சக்கன்னு யார் மேலே இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் இது மேலே காமிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி எடுத்துட்டு இப்படி மெல்லிசாக இப்படி துருவணும். சூப்பர். அப்படிதான் வந்துடும். அது ஃபைனாக வந்திருக்கு. ஆமாம், சாட் திங்கிறது நல்லா இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணால் வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் விக்னேஷ், வாட் நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பப்பாயாவும் கேரட்டும் துருவி ரெடி ஆகிடுது. ஓகே, அங்கே நெக்ஸ்ட் வந்து பன்னீர் வாங்கினது இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதோட கொஞ்சம் பூண்டு, சுக்கு பொடி, கசகசா, சோம்பு,
காரத்துக்கு மிளகு, வாசனைக்கு கொத்தமல்லி தண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வேணும்னா புளிப்புக்கு கொஞ்சம் எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்மளுக்கு வினிகர் யூஸ் பண்றதா இருக்கிறவங்க வினிகர் கூட சேர்த்துக்கலாம். எதுவோ நம்மளுக்கு எதா சௌகரியம் ததா அனுகிரகம் அப்படின்ற எங்க பாட்டி சொல்ற எனக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எனி ஏதாவது ஒரு ஆயில். நான் இப்போ கடலை எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே கடலை எண்ணெயில் செய்யறதுனால நம்ம கிட்ட வறுத்த வேர்க்கடலை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னுட்டு அது இருக்கா, அப்போ அதை கொடுத்துருங்க. அதையும் போட்டு அரைச்சி விட்டுருவோம். ஒரு நல்ல ஒரு நட்டி டச் கொடுக்கும். அந்த சாஸ் வாயில போட்டால் நல்லா அப்படியே நமக்கு இது வந்து எப்படி சொல்றதுன்னா எக்லெஸ் மயோனீஸ் மாதிரி இருக்கணும். அப்போ இந்த இதோட மிக்ஸ் பண்ணும் போது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அதுக்கு டாப்பிங் தான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஹனி சில்லி பொட்டேட்டோ, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ ஹனி சில்லி. ஓ சூப்பர். ஹனி சில்லி ஸ்வீட் பொட்டேட்டோ அதில் டாப்பிங் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நல்லா லாவிஷாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான பேர் வைக்காத பப்பாயா ஸ்வீட் பொட்டேட்டோ சாலட் இஸ் ரெடி. சூப்பர். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாமா? போலாமே. இப்போ நான் வந்து இதில் முதல்ல வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம ட்ரையாக அரைக்க வேண்டியதெல்லாம் முதல்ல அரைச்சிடுவோம். அதனால இல்லை நம்ம கொஞ்சம் சொல்ல மறந்துட்டோம், கொஞ்சம் கடுகு அப்புறம் ஆட் பண்ணேன். மஸ்டர்ட் ஃப்ளேவர் வந்து ஒரு சிட்போட்லே சாஸ்க்கு டேஸ்ட் கிடைக்கும். அதனால மஸ்டர்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டையுமே இதை நம்ம சேர்த்துடலாம். சரியா? அதோட வந்து இந்த கொத்தமல்லி தண்டு இருக்கு பாருங்க, அதையும் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். அப்போ இங்கே வச்சுருங்க இந்த உப்பு போகிறோம். இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லா அரைச்சிட்டோம். இப்போ நம்ம இதில் வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா இப்போ விழுது பக்குவத்துக்கு அரைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் போட்டு நல்லா அரைச்சாச்சு. இதில் அப்படியே கொஞ்சம் வந்து தேன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திதிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு எல்லாமே கொஞ்சம் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் இருக்கணும். ஸோ அதையும் சேர்த்துட்டு இப்போ அரைச்சிடலாம். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். குட் ஃபேட்டுக்கு வேண்டி கடலை எண்ணெய், கடலை போட்டிருக்கோம். கொஞ்சம் கடலை எண்ணெயும் சேர்த்துப்போம். இப்போ திருப்பி அரைச்சிப்போம். இப்போ பாருங்கள் சூப்பரான சாஸ் ரெடி ஆகிடுது. நம்ம இதை சேர்த்துப்போம். இந்த சாஸை நிறைய விதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ட்ரெஸ்ஸிங்கை வந்து பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா 2 weeks 3 weeks கூட அப்படியே நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. சூப்பர். எல்லாத்துக்குமே அது டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதே யூஸ் பண்ணுறேன். இந்த கரண்டிக்கு இதுக்கு வேஸ்ட் பண்ணுவாங்க. அதனால திருப்பி எத்தனை வாட்டி வாஷ் பண்ணுறது. அதனால இந்த கேரட்டுக்கும் இந்தக்கும் பண்ணியாச்சா. இதில் நம்ம வேணும்னா திராட்சை சேர்த்துக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான், நம்ம எப்படின்னா சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை தான் இதுக்கு இந்த திராட்சை நான் சேர்க்கக்கூடாது. இந்த திராட்சையை சேர்த்துக்கிட்டேன் போதும். மாதுளம்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம் எல்லாம் இதுக்கப்புறம் இதை டியூட்டி ஏற்றுறது உங்கள் வேலை. நான் வந்து சிம்பிள்லாம் கொடுப்பேன். ஏன் தெரியுமா சிம்பிள் சொல்கிறேன். இது இருக்கே, இதையும் ஆட் பண்ணி விட்டுருவோம். சூப்பர். அப்போ கூட நான் ஃபுல்லாக சேர்க்க மாட்டேன், இருப்பேன் சாப்பிட்றதுக்கு. இதுதான் உங்களுக்கு நைட் டின்னராக இதான் வச்சுக்கலாம். ஏன்னா இதை ஒரு சேலடாக கூட வச்சுக்கலாம், எப்படின்னா வச்சுக்கலாம். பட் இது செம்ம கேலரிஸ் இருக்குது. இதில் பயங்கரமாக கேலரிஸ் இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கூட சாஸ் சேர்த்துக்கிறேன். எப்படி பாருங்க சாஸ் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கு பாருங்க. எப்போவுமே 3 பங்கு ஆஃப் ஆயிலுக்கு வந்து 1 பங்கு ஆஃப் எலுமிச்சப்பழம் ஜூஸ் will be கரெக்ட். அதை அரைச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நான் 3 பங்கெல்லாம் சேர்க்கல, நான் 3 தான் சேர்த்துருக்கேன். பட் இதுதான் அந்த அளவுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் அதுக்காக சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட இது நான் இன்னும் கலர்ஃபுல் ஆக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி தூவினேன்னா சாப்பிட்ற க்ளோஸ். சூப்பர். இதோ வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டேஷுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையை வந்து நம்ம தூவிட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு கொஞ்சம் பாக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை நம்ம அப்படியே இதில் தூவிடலாம். சுவையான வாட் எவர் இட் இஸ் கால்டு பப்பாயா ஸ்வீட் சாலட். ஸோ பப்பாயா ஸ்வீட் பொட்டேட்டோ சாலட். ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் இதுக்குள்ளே போட்டதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு. காலி ஆனாலும் இப்போ டெக்கரேஷனுக்கு இருக்கு, அதெல்லாம் முக்கியம் இருக்கு. சூப்பர். இப்போ நான் எதுனா இதில் நான் இது நிறைய சேர்த்துருக்கேன். பூண்டு, வறுத்த பூண்டு, அது இதை சேர்த்தணும். இப்போ ஃபைனலாக தக்காளி சேர்த்துட்டீங்க என்ன விக்னேஷ்? ஆமாம், தக்காளி சேர்த்து முடிச்சாச்சு. அவ்வளவுதான். சூப்பர். சாப்பிடலாம் வாங்க. சாப்பிடலாமே. ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்து சொல்லுவீங்களா? கண்டிப்பா. கொடுங்க. டேஸ்ட் பண்ணவா? பண்ணுங்க.
இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவோட சாப்பிடணும் இல்லையா? ஆமாம், அதை அப்படி ஒரு கட் பண்ணிவிட்டு அப்படி கட் பண்ணிவிட்டு இந்த சேலட்டை கொஞ்சம் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிடணும். ஆமாம், சூப்பர். அந்த சாஸோட டேஸ்ட் தான் இதில் ஹைலைட். ஆமாம், என்ன போட்டுக்கோனே தெரியாது காய்கறி. ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா வந்து ஹை இன் ப்ரோட்டீன். ஏன்னா நம்ம நிறைய வந்து கடலை எண்ணெயும் சேர்த்துருக்கோம், கடலை அதுவும் போட்டிருக்கோம். இதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும்தான் வந்து மேலே போட்டுக்கிற ட்ரெஸ்ஸிங், அது மட்டும்தான் வந்து இது பண்ணியிருக்கிறது. ஃபார் நம்ம சொல்லுவோம்ல இது பண்ணியிருக்கேன், இதுக்காக நான் பண்ணியிருக்கேன், அதுக்காக பண்ணியிருக்கிறது. பட் இது இல்லாமல் ஸ்வீட் பொட்டேட்டோ இல்லாமல் கூட இதே ரெசிபி இதே டெஸ்க்கு பண்ணலாம். ஃபைன் விக்னேஷ். தேங்க்யூ விக்னேஷ். என்ஜாய். பாய். பாய்.